Very good morning, students. And this class is for second semester students for World Classics in Translation, Comparative Literature. Okay. I already given you some classes through online, and in that we have discussed about the scope, influence, and other things. But this time, I will give you some materials. I will send it by PDF through our WhatsApp group. You can just download it, and then if you have the text with you when I am teaching, it will be very helpful to you, and you can get easily explained. Okay. This will help you very much. So for the examination point of view, I have prepared some materials and I will give it to you. No problem. இந்த மிட் செமஸ்டர் அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மெட்டீரியல்ஸை உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிடுறேன். அந்த மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கிளாஸை லிசன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மெட்டீரியல் இருக்கிறத படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். First, scope of comparative literature. From the definition of comparative literature, the scope has been made visible. The comparist may be interested in. Hope அப்படிங்கிறது எந்த நம்பிக்கையில் இந்த கம்பேரிசனை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஹோப். ரைட். அது கம்பேரிஸ்ட் யார் அதை கம்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா என்னென்ன வகையான ஸ்கோப், தொடர்ந்து இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்ப்போம். எதுக்கு கம்பேர் பண்ணணும்? டு ஸ்டடி த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர். மேற்கத்திய இலக்கியங்களை தெரிந்து கொள்வதற்காக கம்பேர் பண்ணணும். ரைட். அதான் சொல்கிறேன் இல்லையா, இங்கே ஒரு ஜெயகாந்தனுடைய நாவலையும் அங்கே ஒரு மேக்சிம் கார்கியோட ஒரு நாவலையும் கம்பேர் பண்ணுறது என்ன, எதுக்கு அப்படின்னா மேற்கத்திய உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட். டு எக்ஸ்ப்ளோர் த ஈஸ்ட் வெஸ்ட் லிட்ரரி ரிலேஷன். கிழக்கிற்கும் மேற்குக்கும் உண்டான இலக்கிய தொடர்புகளை அல்லது இலக்கிய உறவுகளை பற்றி ஆராய்வது. ஆஃப்ரோ யூரோப்பியன் அண்ட் ஆஃப்ரோ ஏசியன் லிட்ரரி ரிலேஷன்ஷிப். அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய மற்றும் ஆசிய இலக்கிய வகைமைகளை ஒப்பிட்டு பார்ப்பது. டு ஸ்டடி த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். தாக்கம் ஏற்படுத்துதலினுடைய விளைவுகளை பார்ப்பது. டு எக்ஸ்ப்ளோர் த இன்டர்நேஷ்னல் தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். உலக அளவில் இன்னைக்கு ஒரு இலக்கியத்தினுடைய தீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. மோட்டிவ்ஸும் அதான். த மைக்ரேஷன் ஆஃப் தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த தீம் அல்லது அந்த கருத்து எப்படி பரவி செல்வது. மைக்ரேஷனுங்கிறது என்னது? குடிபெயர்தல். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறது. ஆட்கள் மட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குடிபெயரல, கருத்துக்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குடிபெயருது. இதை பின்னாடி நம்ம பார்ப்போம். த ஸ்டடி ஆஃப் த எவல்யூஷன் ஆஃப் லிட்ரேச்சர், ஆரிஜின், கல்மினேஷன் அண்ட் டிக்ளைன். ஒரு வகையான இலக்கியம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது. எவல்யூஷன் ஆஃப் லிட்ரேச்சர், ஆரிஜின் தொடக்கம், கல்மினேஷன் அதனுடைய உச்சம் அல்லது முடிவு, டிக்ளைன் வீழ்ச்சி, இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கோப் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை படிக்கிறோம். ரைட். டு ஸ்டடி த லிட்ரரி ஹிஸ்ட்ரி. இலக்கிய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த கம்பேரிசனை நம்ம மேற்கொள்கிறோம். அது ஒரு ஹோப் அப்படிங்கிறாங்க. டு அசஸ் த ப்ரெசன்ட் இன் ரிலேஷன் டு த பாஸ்ட். ப்ரெசன்ட், பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்த அந்த இலக்கிய வகைமைகளையும் இந்த காலத்தில் இருந்த இந்த இலக்கிய வகைமைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. ப்ரெசன்ட் அண்ட் த பாஸ்ட். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் அதர் ஆர்ட்ஸ். இலக்கியத்தை
இலக்கியம் அல்லாத பிற கலைகளுடன் தொடர்பு படுத்தி பார்ப்பது. ரைட். டு ஸ்டடி லிட்ரேச்சர் as a universal phenomena. இலக்கியம் என்பது ஒரு உலக வழக்கம் அப்படிங்கிறதை நிறுவுவதற்காக கம்பேர் பண்ணுறது. ரைட். இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே என்னது? ஸ்கோப் ஃபார் லிட்ரேச்சர். சரி, இதில் இன்னொன்று அடுத்தது முக்கியமான ஒன்று வருது. நேஷ்னல், வேர்ல்டு அண்ட் ஜென்ரல் லிட்ரேச்சர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்குள்ளேயோ அல்லது ஒரு 2 மார்க்குள்ளேயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? நேஷ்னல் லிட்ரேச்சர்னா என்ன, வேர்ல்டு லிட்ரேச்சர்னா என்ன, ஜென்ரல் லிட்ரேச்சர்னா என்ன? when comparative literature is to cross boundaries and borders of differences, the different literatures need to be defined first. எப்பெல்லாம் ஒரு இலக்கியம் அந்தந்த நாடுகளினுடைய அல்லது அந்த பண்பாடுகளுடைய எல்லைகளை தாண்டி போகுதோ அப்போ அதுக்கு அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒன்று தேவைப்படுது. லைக் ஜென்ரல், நேஷ்னல் அண்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர். நேஷ்னல் லிட்ரேச்சர் இஸ் a set of creative work created inside a geographic boundary. நேஷ்னல் லிட்ரேச்சருங்கிறது ஒரு வகையான கருத்துக்களை கொண்ட ஒரு கலை படைப்பு. அது ஒரு நாட்டுக்கு உள்ளார மட்டுமே படைக்கிறது. தமிழில் படைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டுமே படிக்கணும். ஆனால் தமிழ் பேசுகிறவங்க பல நாடுகளில் இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டுமே படைக்கப்படுறது. அந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, பவுண்ட்ரிங்கிறது எல்லை. இதை தான் என்னங்க ஜியோகிராஃபிக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் நடத்தும்போது. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ரைட். It may include the works written in different languages but bound to be one geographic area. தமிழில் எழுதுறது தமிழ் லிட்ரேச்சர், தெலுங்கில் எழுதுறது தெலுங்கு லிட்ரேச்சர், குஜராத்தில் எழுதுறது குஜராத்தி லிட்ரேச்சர். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் எழுதப்படுது. அப்போ இந்தியாவுக்குள்ளே எழுதப்படுறப்ப இதை என்னன்னு சொல்கிறோம்? நேஷ்னல் லிட்ரேச்சர். இந்தியாவுக்கு நேஷ்னல் லிட்ரேச்சர் இருக்கா? இருக்குது. என்னது? அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள்லையும் எழுதக்கூடிய எல்லா லிட்ரேச்சரும் இந்தியாவோட நேஷ்னல் லிட்ரேச்சர் தான். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது? அந்தந்த மாநிலங்களில் எழுதக்கூடிய சிறப்பான இலக்கியங்களை எடுத்து புக்காக போட்டுட்ருக்கு. நேஷ்னல் ஃபுல்லாக நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது இதுக்கு. சரி, இப்போ பார்ப்போம். Whereas world literature was the term coined by Goethe. வேர்ல்டு லிட்ரேச்சர், உலக இலக்கியம் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை முத பயன்படுத்தினது கத்தேங்கிறவர் தான். as an ideal, it was an attempt to overcome national prejudice and to create the vitality of various national traditions and literature. எதுக்கு இதை உருவாக்குறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாடு அல்லது ஒவ்வொரு மாநிலம் அல்லது ஒவ்வொரு மொழிக்கு மட்டும் அப்படின்னு அடைஞ்சு கிடந்ததை விட்டுட்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே இலக்கியமாக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான இலக்கியங்களையும் சேர்த்து தொகுத்து உலக இலக்கியமாக கொண்டு வரணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறான். இன்றைக்கி உலகத்தினுடைய குடிமகன். ஏன் இன்றைக்கி உலகமே ஒரு குளோபல் வில்லேஜுங்கிறான். உலகமே ஒரு கிராமம் மாதிரி சுருங்கிருச்சு அந்தளவுக்கு. இப்போ போய் எதுக்கு எங்களுடைய லிட்ரேச்சர் எங்களுடைய மொழி தனித்தனியாக எல்லாம் நிற்கிறீங்க? வாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு உலக பொதுமையான ஒரு இலக்கியத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் கத்தையோட பாயிண்ட். அப்போ நாடு, ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் இல்லாமல் பியாண்ட் த பவுண்ட்ரிஸ், இந்த பவுண்ட்ரிங்கெலாம் தாண்டி நிற்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுதான் என்னது உலக இலக்கியம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஒரு ஷேக்ஸ்பியரையோ ஒரு லியோ டால்ஸ்டாயோ அதை அவங்க இங்கிலாண்டுக்கும் ரஷ்யாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்? அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் என்னது டிரான்ஸ்லேட்டட் இன்டு மெனி அதர் லாங்குவேஜஸ் அண்ட் ரீச்ட் மெனி பீப்புள். உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய மக்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு டால்ஸ்டாயை இவர் இல்லை இவர் ரஷ்யன் லிட்ரேச்சருக்கு மட்டும்தான் அப்படின்னோ, ஷேக்ஸ்பியர் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டும்தான் அப்படின்னோ சுருக்க முடியாது.
ஏன்னா உலக அளவில் அவங்கள படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் என்னது வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறார். யார்? கத்தே சொல்கிறார். இட் மீன்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் லிட்ரரி பீசஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் பிளேசஸ் தட் ஹவ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். வேறு வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டதையும் வேறு வேறு மொழிகளில் எழுதப்பட்டதையும் ஒன்று திரட்டி உலக இலக்கியமாக படைக்கிறது காலத்தை விஞ்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் என்னது கெத்தையுடைய பாயிண்ட்டு. சரி, இந்த இதுதான் உலக இலக்கியம்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டு சம் அப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் கிராசஸ் த ஃபாலோவிங் ஆஸ்பெக்ட். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? இன்ஃப்ளூயன்ஸ், அனாலஜி, தீமெட்டாலஜி, reception, translation, genres and forms, movements and trends, literature and other arts, literature and ideas. இது எல்லாமே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சருக்குள்ளே வருது. இது எல்லாமே என்னது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சருக்குள்ளே வருது. ரைட். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டினை டீல் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத பார்த்துக்கணும். ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். என்னது? ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ஃப்ரெஞ்ச் பீப்புள் இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் எப்படி அணுகுனாங்க, அமெரிக்கன் பீப்புள் இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கும் சொல்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Comparative literature as a discipline was first established in France in the 19th century. Comparative literature ஒன்று முதல்ல தொடங்கி வச்சதே ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான். எப்போ? 19th century. The French comparist established its reputation before it reached America. அமெரிக்காவில் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் தொடங்குறதுக்கு முன்னாடியே French people have started. The American and French schools have different approaches towards the discipline. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்கூல் இருக்கும் பாருங்க. ஃப்ரெஞ்சு ஸ்கூல் ஒன்று, அமெரிக்கன் ஸ்கூல் ஒன்று. ஃப்ரெஞ்ச் ஸ்கூலுங்கிறது பள்ளிக்கூடம் கிடையாது. ஸ்கூலுங்கிறது ஒற்றை கருத்து உடைய மக்கள் கூடி உருவாக்குற கருத்து தான் ஸ்கூல் அப்படிம்பாங்க. ஒற்றை கருத்து உடைய மக்கள் கூடி உருவாக்கக்கூடிய இன்னொரு கருத்து, அதுதான் என்னது? ஸ்கூல் அப்படிம்பாங்க. சரி, ஃப்ரெஞ்ச் ஸ்கூல் தே ஹாவ் எ நேரோ பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச். இது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுக்கறத ஃப்ரெஞ்ச் பீப்புள். அதுக்கடுத்தது they involve the study of folklore which was objected by Baldwin because it takes painstaking effort to collect materials. folkloreன்னா என்னது? கிராமப்புற கலைகள். ஃப்ரெஞ்ச் பீப்புள் என்ன சொல்கிறாங்க? கிராமப்புற கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்கன் பீப்புள் அப்படி கொடுக்குறதில்ல. ஏன் அப்படின்னா, நாட்டுப்புற கலைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்காக கிராமத்துக்காக சென்று போய் அதை கலெக்ட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. பெயின் டேக்கிங் எஃபோர்ட், அதான் சொல்கிறாங்க. அடுத்தது த ஃப்ரெஞ்ச் ஃபேவர்ஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டடீஸ் விச் வாஸ் அப்ஜெக்டட் பை கேரி. இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப நல்லது அப்படின்னு ஃப்ரெஞ்ச் பீப்புள் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? அதை அவங்க ஒத்துக்கிறது இல்லை. சரி, அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் கம்பேரிசன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தி அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் கம்பேரிஸ்ட் கன்சிடர் த டிசிப்ளின் as a study of literature on one hand and other discipline like philosophy, psychology, sociology, etc. French people லிட்ரேச்சர் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அது ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஆனால் அமெரிக்கன் பீப்புள் லிட்ரேச்சரை ஃபிலாசபி கூட கம்பேர் பண்ணாங்க, லிட்ரேச்சரை சைக்காலஜி கூட கம்பேர் பண்ணுறாங்க, லிட்ரேச்சரை சோசியாலஜி கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்கன் ஸ்கூலுக்கும் ஃப்ரெஞ்ச் ஸ்கூலுக்கும் இதான் முக்கியமான ஒரு டிஃப்ரென்சியேஷன். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இட் என்கரேஜஸ் ஸ்பரியஸ் ஸ்காலர்ஷிப் as the comparativists need sound knowledge in two distinct area. இப்படி கண்டிப்பாக ஒருத்தர் யாராவது கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரெண்டு வேறு துறைகளில் என்ன சொல்கிறாங்க? சவுண்ட் நாலேஜுங்கிறாங்க. நல்ல அறிவு இருக்கணும்.
இப்போ நம்ம இருப்போம், லிட்ரேச்சர் நல்லா படிச்சிருப்போம், நமக்கு திடீர்னு ஃபிலாசபியில் ஒன்று கேட்டாங்கன்னா அது அவ்வளோக்கும் தெரியாது. ஆனால் யார் ஒருத்தவங்க கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க லிட்ரேச்சர்லேயும் சரி ஃபிலாசபிலையும் சரி அதிகமான அறிவை பெற்றிருக்கணும். அப்போ தான் அவங்க கம்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. They favor analogy studies. அனாலஜி ஸ்டடிஸை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அனாலஜி ஸ்டடிஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்படிலாம் சொன்னால் முக்கியமான அமெரிக்கன் கம்பேரிஸ்ட்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரானே வெல்லக், ரிமார்க். ரானே வெல்லக் அண்ட் ரிமார்க், இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அனாலஜி. இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, அனாலஜினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அனாலஜி. இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டடி கன்சர்ன் வித் த ஜெனிசிஸ் ஆஃப் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஜெனிசிஸ்னு என்னது, துவக்கம். பைபிளுடைய முதல் சாப்டருக்கு பேர் ஜெனிசிஸ், அதுக்கு பேர் தமிழில் துவக்க நூல், தொடக்க நூல் அப்படின்னு இருக்கும். இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு கலை படைப்பு, ஒரு நாடகமோ அல்லது ஒரு நாவலோ எழுதுறதுக்கு எது முதல் காரணமாக இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டடி கன்சர்ன்ஸ் வித் த ஜெனிசிஸ் ஆஃப் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். இட் இஸ் சோர்ஸ் ஹண்டிங். It is source hunting contemptuously. In the words of Anna Bakin, influence is the study of literary indebtedness. Literary, அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அது அடிக்கடி கேட்குறாங்க. Literary indebtedness. It is the bread of wish of comparative literature. This is the bread of comparative literature. Right, okay. Influence is preceded by reception of work. What do you call by reception? Reception என்னது, ஒரு இடத்துல போனதுக்கு என்னது, வரவேற்கிறாங்க இல்லையா, ரைட், அது ஒரு ரிசப்ஷன். நம்ம தியரியை பொறுத்த வரைக்கும் ரிசப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குன்னு அர்த்தம். ரிசப்ஷன் இஸ் த பாப்புலாரிட்டி ஆஃப் a literary work across boundaries. ஒரு நாடு கடந்து, எல்லையை கடந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கு பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஜங்கிள் புக்குன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு நாவல் இருக்குது. அந்த ஜங்கிள் புக்கு வந்து இங்கிலீஷில் எழுதப்பட்டாலும் எத்தனையோ மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி குழந்தைகள் இலக்கியமாக போயிருக்கு. ஆக்சுவலாக அது குழந்தைகள் இலக்கியம் கிடையாது, இருந்தாலும் குழந்தைகள் இலக்கியமாக பல நாடுகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஜங்கிள் புக்கை படிக்கிறாங்க. ஏன், எல்லா நாடுகள்லேயும் காடு இருக்குது, எல்லா நாடுகள்லேயும் காடு இருக்குது, விலங்குகள் இருக்குது, அதனால் குழந்தைகள் அதை வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ரைட். It is the literary fortune of a work. The reception may or may not be influenced when the external or internal component of a literary work become a part and parcel of the receiver's genius. ஒரு இலக்கிய படைப்பு எந்த அளவுக்கு உயர்வானதாக இருந்தாலும் அது எப்போ வெளிப்படுது அப்படின்னா மக்கள் அல்லது ரீடர்ஸினுடைய புரிந்து கொள்ளக்கூடிய அளவு, அதை வச்சு தான் இது கணக்கிடப்படுங்கிறாங்க. ரைட். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன சிறுகதைகள் மட்டுமே படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட பெரிய கம்பராமாயணத்தை கொடுத்து படுறான்னா படிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் இன்ஃப்ளூயன்ஸ். The writer who creates an influential work is called emitter, and the one who gets influenced is called as receiver. உண்மையாலுமே ஒரு கலைப்படைப்பை எழுதுகிறவங்க எமிட்டர், ஓகேவா? அந்த தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலியமாக எழுதினவங்க ரிசீவர். ரைட். டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டடி. There are 4 principal types of influence study. இது ஒரு எஸ்ஏ கொஸ்டினாக கூட கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா என்னது ஒரு பேராகிராஃப் கொஸ்டினாக கூட கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டடி. There are 4 principal types of influence study. Study of direct borrowing.
நேரடியாக எடுத்து கையாளுதல். நான் இவங்க ஒர்க்கை தான் எடுத்து நான் எழுதுகிறேன், நேரடியாக சொல்லிட்டு செய்கிறது. எப்படி? ஷேக்ஸ்பியர் borrowed from Plutarch for his Roman plays. ரோமன் பிளேஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜூலியஸ் சீசர் நிறைய எழுதியிருக்கிறார். ரோம் பற்றின நாடகங்கள் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அவர் ப்ளூடார்க்குங்கிறவன்ட்டு தான் என்னது அந்த தீமை எடுத்திருக்கிறார் அவர்கிட்ட இருந்து. இது வந்து டைரக்ட் பாரோயிங். அடுத்தது, த ஸ்டடி ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இம்பல்சஸ் ஃப்ரம் வேரியஸ் லிட்ரேச்சர் ஆர் ரைட்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டன். டன்ங்கிறது ஜான் டன். ஜான் டன் யார்? அவர் எதில் வராரு? மெட்டபிசிக்கல் ஸ்கூலில் வராரு அவர், ஜான் டன். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜான் டன் அண்ட் பாதுலேயர் ஆன் டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டுடைய பொயட்ரிக்கெல்லாம் காரணம் அவர் ஜான் டன் மூலியமாகவும் பாதுலேயர் மூலியமும் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாருங்கிற அர்த்தங்கிறாங்க. அடுத்தது, த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் இன் கான்டாக்ட். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஏற்படுற தொடர்பு மூலியமாக இலக்கியமும் பரிமாறப்படுது. அப்படி என்ன நடக்குது? த ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் அண்ட் இட்டாலியன் லிட்ரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ். ஃப்ரெஞ்சிலேருந்து ஜெர்மனுக்கும், ஜெர்மன்லேருந்து இட்டாலியனுக்கும், இட்டாலியிலேருந்து ஃப்ரெஞ்சுக்கும் மாறி மாறி அந்த நாட்டுக்குள்ளேயே லிட்ரேச்சர் என்ன ஆயிருக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் மாறி மாறி ஆயிருக்கு. ரைட். அதுக்கடுத்தது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஐடியா. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெர்மன் ஐடியாஸ் ஆன் 19th century இங்கிலாந்து. ஜெர்மன் ஐடியாங்கிறது என்னது? கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானியர், இஸ் அ ஜெர்மன் ஜூ. அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, ஜூவிஷ் ஜெர்மன் அப்படிம்பாங்க. ஜூவிஷ் அமெரிக்கனுங்கிற மாதிரி ஜூவிஷ் ஜெர்மன். இப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு ஜூ, அவர் ஒரு ஜெர்மன். அவர் ஜெர்மனியில் எழுதின அவருடைய கருத்துக்களை, கம்யூனிஸ்ட் கருத்துக்களை இங்கிலாண்டில் அதுக்கப்புறம் தாக்கத்தை ஏற்பட்டு இங்கிலாண்டில் நிறையா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தான். சரி, ரைட். இது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த மிட் செமஸ்டர் இதில் கொஸ்டின் அனுப்பாங்களே அதில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த மெட்டீரியல்ஸில் தெளிவான ஆன்சர் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸில் தெளிவான ஆன்சர் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் okay students, from this level we can conclude this session. Okay, no problem. I will send all the materials in a PDF form in our WhatsApp group. You just download it and you just make a glance over it. If you have any other doubt, don't hesitate to call me, okay, or you just post a comment. மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டேன், படிக்க ஆரம்பிங்க. உங்கள் மிட் செமஸ்டருக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இதில் இருக்குது. இந்த கிளாஸ் போகிறேன், இன்னும் எக்ஸாம்பிளர் இன்னும் எப்படி அடுத்தடுத்த கிளாஸ் இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, see you.